முக்கியமான விஷயம். தாய் தந்தையர்கள் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டால் அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லலாம். நீங்க சிகரெட் பிடிக்கிறீங்க, அவனுக்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீயே பிடிக்கிற, உன்னை யார் கேட்பா என்று கேட்பானா இல்லையா? அதனால நம்ம கேட்கறது இல்லை. முதல்ல நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டு அதன் பிறகு நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வாலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்துன், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருட்செல்வமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் சோதனை. இதுல விளக்குதா இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த பொறுப்பை உங்ககிட்ட தான் கொடுக்குறான். உனக்கு ஒரு மக்கள் செல்வத்தை கொடுத்திருக்கேன், குழந்தையை கொடுத்திருக்கேன், அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை உனக்கு கொடுத்திருக்கேன். நீ சரியாக வளர்த்தால் அதன் மூலம் இதனுடைய பிரதிபலனை அடைவ. நீ தவறாக வளர்த்தால் என்ன ஆகும்? அதற்குண்டான இழப்பு இந்த உலகத்தில் நடக்கும். நாளை மறுமையிலும் அதற்குண்டான இழப்பீடுகளை நாம் செய்ய முடியும். எனவேதான் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய அச்சத்தோட நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். முறை